அவர் தான் சொன்னார். ஆரம்பத்திலே 200 ரூபா வந்தா என்னடா. தேவர் அறக்கட்டளை சார்பாக கீழே புலவன்காடையன் உறவுகள் சார்பாக ரூபாய் 201. நன்றி. அப்போ மைக்க முன்னாடி வச்சு பேசு, பின்னாடி வச்சு பேசுவா. கொட்டாய்க்கு அங்கிட்டு போயிடுவா. தலைமறைவா பேசுறேன். எங்க அண்ணன் தான். அண்ணே உட்காருனே, உட்காரு, உனக்கு மசாஜ் பண்ணி விட ஆள் அனுப்பி விடுறேன். வெதறதெல்லாம் அத்துட்டு போயிட்டே. ஆமா, ஏன்னா மண்ணெண்ணெய் ஊற்றி என்னை எரிச்சிரு, தாயை செத்துறேன். இந்த கொடுமையா என்னை வந்தலேருந்து பொண்டாட்டியை படுத்தின மாதிரி படுத்தினது நீதாப்பா. என் பொண்டாட்டி கூட படுத்தலை. விதி. எங்க அக்கா எல்லாம் பார்க்குது, அவர்தாக்கா வந்தலேருந்து என்னை பாடாப்படுத்தி இப்படியே சுரண்டி தொடப்புன்னு வந்துருச்சு. அம்புன்னு கேட்டு என்னை கேட்டுச்சு, உன் பேர் என்னன்னுச்சு. நான் சுப்பிரமணியன்ட்டேன். பேர் மாறி போச்சு. என்னைய பாதி பேருக்கு அடையாளம் தெரியாது. இப்போ நான் தலைமறைவா இருக்கேன். ஏனுங்களே, ஏன்னா மட்டும் மசுறு வச்சது அடையாளம் தெரியலடா. அதுதான் நான் காரணம். நீ பேசவே வேணா, பொத்திக்கிட்டு இரு. சரி சரி. பெண்கள் தான் உலகத்திலே பசியை போக்கக்கூடிய அந்த சமையல் செய்வது பெண்கள் தான், தாய்மார்கள். நீங்க செஞ்சுட்டாலும் அப்படியே விருசம் பலமா இருக்கும். எங்க செய்யற பூராமே கூகுள்ல பாக்குற. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை கூகுள்ல மொட்டை மாடியில் போய் செல்ல கேக்குது, புருஷனை அடிப்பது எப்படி. அவன் செவத்துல இருந்து குதிச்சுட்டான். அவன் அந்த காலத்துல எங்க ஐயா உடம்பு சளியா இருந்தா எங்க அப்பத்தா ரசம் வைக்கும். அதே மாதிரி மீன் குழம்பு வச்சா ஊரே மணக்கம். இப்ப மீன் குழம்பு வச்சா ஊர்ல எல்லாரும் கதவை போட்டுறேன், பூரா கருக வாடையா. அடுப்பு பத்த வைக்கிறது எப்படின்னு கூட கூகுள்ல கேட்கிற பொம்பளையெல்லாம் இருக்கு. உண்மைதானத்தா? இன்னைக்கு ஒன்னு சொல்றேன், இப்ப இருக்கக்கூடிய என் தங்கச்சிகளுக்கு பூரா ஒன்னு சொல்றேன், அதை கேட்டுக்கங்க. சமாளிக்க தெரியாதவன் எந்த சபைக்கு மேடைக்கு வரக்கூடாது. ஒழுங்கா பெத்ததாகி சொல்ல கேட்டு படிச்சாலும் சமைச்சு பழகாத பொம்பளை பிள்ளை எவன்ட்டையும் வாக்கப்பட்டு போக கூடாது. முடிஞ்சு சொல்லி யாருமே கை தட்டல. அப்ப நீ சமைச்சு திரி ஸ்டவ போட்டு அடி, கிரிச்சா 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 அடி. அதிகாலத்திலே விறகடுப்பு, அந்த விறகடுப்பு காலத்தில் என்னைக்காவது விபத்து வந்திருக்கா? ஊதாங்கலம் ஊதும் போது பெண் முகத்திலே தீப்பிடிச்சி எரிஞ்சது கிடையாதே. அந்த காலம் மண்பானையில சமைச்சா எங்க அப்பத்தா. அதனாலதான் எங்க ஐயாவுக்கு ஓஸ் லென்த் பொத்து. நீ எப்படி இந்த பொம்பளை பிள்ளைக்காக டீ செலவு மட்டும் 18,000 கொண்டு வந்துருவ. நெருக்கி இறைச்சிரு. அடே உரிமையா, அப்ப எல்லாம் மண்பானடா. மண்பானையில சமைச்சு அம்மியிலே அரைச்சு குழம்பு வச்சதுனாலதான் ஒவ்வொரு ஆண்மகனும் விவசாயத்தை வளர்த்தாங்க அன்றைய காலத்துல. இன்னைக்கு பூரா குக்கர் சாப்பாடு சாப்பிட்டு 2 மம்பட்டி வெட்டுறேன். வெட்டி போட்டு கடுக்குது ஒரு ஆப்ப போடுவோமான்றேன். ஏன் சமையல் பெண்கள் கையில தான் இருக்காத்தா? அதுக்காக அம்மிக்கலை தூக்கி போட்டுலாம் இது பண்ணக்கூடாது. பெண்கள் கையில தான் இருக்கு. இன்னைக்கு விசில் வந்து சோத்துக்கு வைக்கலாம். பொங்கச்சோறு அதுல கிண்டுவியா? ஐயோ, பொங்கச்சோறு விசிலு பயலு கட்டா. ஆமா, குக்கர்ல தான் பொங்கச்சோறு. ஓம் சக்தி அதை சொல்லித்தாண்ட இந்த நிலைமை. ஆனா ஓம் சக்தி என்பது துடியான தெய்வம் தான். ஏன்னா இந்துக்கள் கும்பிடக்கூடிய சாமிகள் எல்லாம் உங்க வீட்டு கிழிக்கிற கிடையாது. பூரா சாமிக்கும் ஒரு பவர் இருக்கு, ஒரு வைப்ரேஷன் இருக்கு. எப்படி என்னை இழுத்து விட்டுருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஓம் சக்திக்கு மாலை போடுங்க. ஆண்களும் போடுறாங்க, பெண்களும் போடுறாங்க. போகுது பக்தியோடு போங்க. அதுக்காக அடுத்த வட்டம் பத்தி பாக்கெட்டோட போகக்கூடாது. பக்தி என்றால் மனமுருகி கண்ணீர் சிந்தி வேண்டிங்கன்னா ஓம் சக்தி நீ போயிட்டு வர்றதுக்குள்ள உங்க வீட்டில் வந்து படுத்துக்கிறோம். யார் கேட்குறா? போய் அங்கே பஸ்ஸில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் குத்தாட்டம்டா. எனக்கெல்லாம் இந்த தண்டி பொம்பளை குத்தாட்டம் போடுது. நல்லா காயுது. டிரைவர் பார்த்துட்டு எங்கனே காஞ்சிருச்சே அப்படின்னு பிரேக் அடிச்சு மல்லாக்க போட்டு. ஏனால் ஓட்டுநர்கள் என்பது லேசான விஷயம் கிடையாது. எல்லையை பாதுகாக்கக்கூடிய கருப்பனுக்கு சமம் வாகனம் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் அத்தனை பேர். இவங்க எதுக்கு கைது இல்லையடா?
சரி அடிச்சு விடு, வருங்காலத்தில் நீ ஓட்டுநராக கூட இருக்கலாம். அதே மாதிரி பாதுகாப்பா பயணம் செய்யுங்க. ஏன்னா அன்பு தம்பிகள் அன்னைங்கெல்லாம் டூலர் பைக் ஓட்டுறவங்க இடியப்பா அவங்க என்னை விட மாட்டாங்க, வாழ விட மாட்டாங்க. நான் என்னப்பா செஞ்சேன்? தலைக்கவசம் போடு. தலைக்கவசம் ஒரு ஆள் போகும்போது போட மாட்டேன், லவரை கூட்டு போகும்போது 2 பேரும் மண்டியில் இப்படியே இருக்காங்க, அப்ப மட்டும் போறியா? கொரோனா போய் தமிழ்நாட்டை விட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? யாரா சொல்லுங்க. ஊத்தப்பம், கொரோனாவுக்கு ஊத்தப்பம் போட்டான் பாரு. வந்தாண்டா டிரைவர். ஏனே இருந்தே. கொரோனா போய் எவ்வளவு நாள் ஆச்சு? 6 வருஷம். அவர் இதே எண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. 6 வருஷம். வெரி குட் ப்ரோ. 6 வருஷமா கொரோனா போயிடுச்சா? இந்த மாசுக்கு இப்பயும் போடுறாங்களே பாத்தியா? என் தம்பி எல்லாம் போடுவாங்க. லவரை கூட்டு போகும்போது இவனுக்கு ஒரு மாசுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு மாசுக்கு 2 பேரும் பார்த்தா அப்படியே பேய் மாதிரி தான் இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் சொந்தக்காரன் மாதிரி பார்ப்பாங்க. தான் எங்க சித்தப்பா மாதிரி தெரியுது. இந்த உலகத்திலே காதல் என்பது புனிதமானது. எப்பாய் நீ என்ன ஓன்ற என்ன இந்த வயசுல காதலை பண்ணி என்ன ஓயப்பி வாங்க போறியா? காதல் என்பது புனிதமானது. காதலிப்பவர்கள் தான் தெரியும் அந்த அன்பும் அந்த காதலுடைய வேதனையும். அவங்களுக்கு தான் தெரியும். நான் அது பொய் சொல்லலை, நான் வேணான்னு சொல்லலை. காதல் செய்யுங்க. பெற்ற தாய் தகப்பன் சமூகத்தோடு திருமணம் செய்யுங்க. அதைத்தான் நான் வேண்டுகிறேன். மாங்கோட்டை உரிமையால நான் 20 வருஷம் ஆனாலும் கல்யாணம் ஆகாது. பொண்ணு கிடைக்காது, கடமாட்டில் லைன் பண்ணிக்க ஓடிடு. பவளக்கொடி டிரான்ஸ்போர்ட் இளங்கோ பிரதர்ஸ் பச்சக்கரை சார்பாக ரூபாய் 501 நன்றி. அருமை உறவே. ஒரு சாங் பாடுவோமா? ஹலோ ஹலோ இப்போ வைக்கலாம். தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி எத்தனை வாண்டி ஊருக்குள்ள இருந்தாலும் யாருக்கும் தெரியல. நம்ம தென்பாண்டி ராமேஸ்வரம் பெய்கரம்பு சொந்த ஊரு. உலக நாடுகளை தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி பார்க்க வச்ச ஒத்த தமிழை யாரு? அவர் ஏவகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று இந்த மேடையில கொஞ்ச நேர வீரத்தோட பாடு. தென்பாண்டி ராமன் நாடு, தென்பாண்டி ராமநாடு, தென்பாண்டி ஏ ராம ராம ஏ ராமநாடு. அவர் படுத்திருக்காரு, அவர் பேக்கரம்பா, அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அவர் தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா அஞ்சேவி உனக்கு அந்த ஆண்டவனே நீயும் ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா ஏதென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளிகளும் இங்கே பள்ளிகளும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏதென்பாண்டி ஏ ராம 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 ராமநாடு ராமநாடு படுத்திருக்காரு
நாடு பேய்க்கரும் பா நெஞ்சது பார் அவர்தான் அப்துல் கலாம். கலாம். பின் மீது வானத்திலகன ஏவினார், தமிழக மண் மீது புகழ்ந்து விண்ணார். விண்மீனோ அங்கே விண்மீனோ வானத்தில நல்ல தமிழகமோ விண்மீனா. வானத்திலகன ஏவினார், தமிழக மண் மீது புகழ்ந்து விண்ணார். உங்களை எண்ணி பாடுகின்றோ பெரும் உத்தமரா தங்க கலாம். எதன் பாட்டி மானாமதுரை மானாமதுரை தாண்டி போனா அது போனா பாத்தியனூர் பாத்தியனூர் பரம்பக்குடி பரமக்குடி ஒரு பாலருக்கு அடையட்டு வண்டி இறங்கிருச்சு. இறங்கிருச்சு. ஆனா நேரா போனா போறோம் சத்திரக்குடி சத்திரக்குடி அதை தாண்டி போனா காஞ்சிபுரம் 4 ரோடு 4 ரோடு அது ராமநாடு. ராமநாடு என் நேரா போனா போறோம் என் பாம்பன் பாலம் பாம்பன் அதை பாலம் இறங்கியாச்சு. இறங்கியாச்சு. அதை இடது பக்கம் இடது பக்கம் அங்க படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராம ராம ராமநாடு ஏ ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்காரு. அந்த பேய்க்கரும் பா அவர்தான் அப்துல் கலாம். உலகம் அழியவில்லை, உலகம் உள்ளவரையும் ஒரே ஒரு தமிழனுடைய புகழ் மட்டும் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கும் அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. புகழ் வாழ்க வாழ்க. தமிழன் என்று சொன்ன உடனே எவ்வளவு ஒரு ஆரவாரம் கைதட்டு. அதனால எல்லாரும் பிறவி என்பது ஒரு தடவை, இந்த பிறவிக்குள்ளே நம்ம என்ன சாதிக்க முடியுமோ அதை சாதித்து விட்டு உனக்கான பேரை இந்த தமிழகத்தில் நிலைநாட்டி விட்டு செல் தமிழா என்று சொல்லுகிறேன். அதான் உண்மை. எல்லாரும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை ஏன் சொல்றோம்? நான் சினிமாவில் நடிக்கும் போது நான் கேட்டு அறிந்த ஒரு நல்ல மனிதர் யார் என்றால் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. அதே உண்மை. அவர் என்ன செய்தார் நான் சொல்றேன். சினிமாவில் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு மரியாதை உண்டு, உணவு உபசரியம் உண்டு, ஒரு கேரவன் சொல்லுவாங்க. இளைஞர்கள் என் தம்பிகளுக்கு பூரா தெரியும். பெரிய பெரிய நடிகர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. பெரிய ஹீரோவாக இருந்தால் 10-15 பேர் கூட இருப்பாங்க அஸ்டண்டா. ஆனால் அங்கே எல்லாம் சாப்பாட்டு விஷயத்திலே பாகுபாடு பார்ப்பாங்க. அதே மாதிரி ரூமு பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக இருந்தால் 5 ஸ்டாரில் போடுவாங்க. நல்ல திறமையான ஒரு நடிகனாக இருந்தால் அவ்வளோதான் 2000-1500 ரூம்பை போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் சினிமா உலகத்திலே பசி என்றால் எல்லாத்துக்கும் பொதுதானடா. எவ்வளோடா சாப்பிட போகிற, இந்த வயிறு நிறைய வரைக்கும் தான் சாப்பிட போகிறேன் என்று சொல்லி சினிமா உலகத்திலே அத்தனை பேரும் தான் சாப்பிடக்கூடிய உணவு தான் எல்லாரும் சாப்பிடும் என்று வாழலையை போட்டு விருந்து வைத்து பசிய போக்குன ஒரு கடவுள் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயா. இது பெருமையா இருக்கு. உலகத்திலே பசிய போக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் கடவுளுக்கு சமம். இந்த உலகத்திலே போதும் சொல்றது 2 தான். 1 சோறு, 2வது அடி. காவல்துறையிட்ட போய் திமுறா பேசி விட்டு ஸ்டேஷனில் 2 மணி நேரம் அடித்ததுக்கப்புறம் எவனாவது போய் சார் இன்னும் ஒரு 1/2 hour அடிங்க சார், இந்த பக்கம் அடிங்க சார் சொல்லுவானாக்க. ஒரு அடியில் ஐயோ ஐயோ ஐயா ஐயா எனக்கா கிளம்பிட்டேன், என் மூஞ்சியை பார்க்க ஒப்பலையா வேண்ட காலம். என் அன்பு தாய் தகப்பனெல்லாம் பெற்ற பிள்ளைகளை சொல்லி சொல்லி வளங்க. எங்கே கேட்குறாங்க பூரா கேம விளையாடுறான். 5வது படிக்க போறவன் லீவு போட்டுக்கிட்டு உங்க அப்பாட்ட சொல்றேன், ஏன் ஆள் இன்னைக்கு லீவுப்பா, எப்படி உருப்படுவான்? அப்துல்கலாம் தான் சொன்னார், நான் இறந்தாலும் இந்நாட்டினுடைய எதிர்காலம் இளைஞர் கையில் இருக்குன்னு சொன்னார். ஏன் லீவா? ஆனா இளைஞர் கையில தான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனையுமே இருக்கு. கணேஷ் போயில பூலிப்பூ, சரக்கு, செல்லு, பிட்டுப்படம். யாரு கேட்குறா? யாரும் யாரும் கேட்பதல்ல. அப்போ என்னப்போ ஐயா இங்கேருந்து வந்திருக்கையா, டீசல் கூட காசு இல்லாமல் நீ தெருவில் விட்டுறாதியா, அமருங்கள் என் தந்தையே, நீங்கள் உத்தரவிடுங்கள், அழைத்து வருகிறேன் உங்கள் மருமகளை டொங்காஸ் பேக். மாங்கோட்டை உரிமையாக அந்த கம்பு பிடிச்சி ஆட்டுறது எனக்கு ஒன்றும் சரிப்படலை.
எப்படி மேடையை சரிச்சு விட்டு போறேன். அப்ப கல்யாணம், இந்த கல்யாணம் செஞ்ச ஆளுகள்லாம் கை தூக்குங்க. ஆண்கள்லாம் அப்படியே உள்ள வாங்க, முடி வெட்டி விடு. அப்படி வாங்க. கல்யாணம் ஆகாத இளைஞர்லாம் கை தூக்கு. இதில் சேர்ந்தே தூக்குவே, இன்னொரு தாரம் கட்டலாம்ட்டு. ஏன்னா அன்பு என்பது கணவன் மனைவி கல்யாணம் பண்ணலேருந்து ஒரே மாதிரி அன்போடு இருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை வந்து கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆரம்பத்தில் இந்த கல்யாணம் பண்ண ஆளுகள்லாம் கண்டுபிடிச்சி புரியேண்ணா, கொண்டாட்டிக்கு இட்லிலாம் பிணைஞ்சு ஊட்டுவேன். அவங்க உடனே அன்னைக்குன்னு பார்த்தா மருதாணி வச்சுக்கிடுவாங்க. ராகுல் 2 கையிலையும் மருதாணி வச்சுருக்கேன்டா. சுமிதா நான் ஊட்டி விடுறேன்டா. செம்புலாம் வந்து தண்ணி வச்சுக்கிருவேன். ஒரு வாயி அவங்க நோ என் சொல்ல முடியல, என் உச்சு குட்டி எப்போ 10 நாளைக்குத்தே அப்படி இருப்பாங்க. ஒரு மாதம் ஆச்சுன்னா 2 பேரும் டபிள்யூ சான்சினாவன் ட்ரிபிள் எக்ஸ் மாதிரி அடிச்சு சிறு கொடுத்த கட்டுலாம் நெளிச்சு குக்கர்லாம் இப்படி கிடக்கும். அது ஊரை நினைக்குது, அப்படித்தானே செஞ்சேன். அடே ஐயோ சும்மா இருவேன், கண்டங்கரு நான் திருந்துவு. ஆனால் கல்யாணம் என்பது எதுக்கு செய்யணும்? டபுள் மீனிங்ல யோசிக்கிறேன். அது கிடையாது. கல்யாணம் எதற்கு செய்கிறார் என்றால், நம்மளையோட இப்பிறவி போகக்கூடாது, நமக்குன்னு வாரிசு வேணும் என்பதற்காகத்தான் இந்த கல்யாணம். அப்பெல்லாம் பிள்ளை பிறந்துச்சு. ஒவ்வொரு பிள்ளையும் 4.5 கிலோ 5 கிலோ பிள்ளை பிறந்து கிராமத்தில் கிடப்பேன். 35 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க வர்ற ஆளுகெல்லாம் மிரண்டு ஓடுவேன். கண்ணு இந்த தண்டி இருக்கான். அப்பயே அழுகும்போது ஏண்டுவேன். மாடுகள்லாம் அத்துட்டு போய் வந்து கேப்பா, என்னடி என்னாச்சு உன் பிள்ளையா? ஆமாக்கா. அவன் பார்த்தா அப்படி பிறலுவேன். பிறண்டா போர்வர்கள்லாம் மூத்திரம் அடிப்பேன். வீடே அரிச்சிட்டு போயிடும். இன்னைக்கு பிள்ளை வத்து தூக்கிட்டு வர்றவன் போல மணிபுரத்தில் வச்சு கொண்டு வருது பிள்ளைய. உங்ககிட்டத்தே நான் காமிப்பேன் மயனை. எங்க காமி சிப்ப துறக்குது அவன் தைலாங்குஞ்சு மாதிரி ஊரே ஓடி பீங்கால மிதிச்சு முறிகை ஃபீல் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. அன்றைய காலத்தில் 8 வயசு வரைக்கும் பால் குடிச்ச பிள்ளைகள்லாம் இருக்காங்க. ஆத்தா கருதத்துக்கிட்டு இருக்கு, மயன் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பால் குடிக்க ஓடியாருவேன். அம்மான்னு விழுந்து ஆத்தாவை முள்ளோட அமுக்கி மிரண்டு போடா வெண்ணமைன்னு அடிச்சு வரட்டு. இன்னைக்கு குழந்தைக்கு உண்மையான வீரமும் சத்தும் எது என்றால் பெத்த தாயினுடைய பால் தான். சிந்திக்கணும் எல்லாரும். இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒரு சிலர் சொல்றதா கோச்சுக்கிறாயத்தா அழகு போயிரும்னு பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறது கிடையாது. அதுக்கு பதிலாக போன கண்டுபிடிச்சிட்டாங்க. மிரண்டா கேனில் ஆவின் பாலை காய்ச்சி ஒரு லப்பரை மாட்டி விட்டு கரைச்சி பிடிச்சான்னு குலுக்கி வாயில வச்சோடனே அவன் என்ன கொடுமை. வாங்கட்ட உரிமை உன் பிள்ளைக்கு இந்த நிலைமை தான். என்னமா நீ கொடுக்குற மாதிரி மடுவு முண்டை கண்ட்ரோல். எப்படி நாடகத்தை நிறுத்திடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படியும் 1 ஆளுக்குள்ள பேமெண்ட் வந்துன்னு நினைக்கிறேன். ஐயா இப்படி சண்டை ஓட்ட அப்படி அருவா கம்பு ஆயுதங்களோடு அட்டாக் பண்ணுங்கள். இதுல ஒண்ணுமே இருக்காது. லேசா காலை மிதிச்சிருப்பேன். அதுக்கு அவன் கேட்டிருப்பேன், சாரி ப்ரோ. என்ன சாரி? காலை மிதிக்கிற நான் ஊர்ல யார் தெரியுமா? பார்த்தா இவனே விருந்தாடி தான் வந்திருப்பேன். அவன் போய் இழுத்து மச்சான் மாமன் கூட்டு வந்து அந்த நல்லா இருக்கிற திருவிழாவையும் கெடுத்து போடுவாங்க. இதான உண்மை. அதனால என்ன சொல்றேன்னா, யாரு முகத்தை யாரு பார்க்க போறீங்க? இன்னைக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க, நாளைக்கு பார்த்தா மாமன் மச்சன்னு. இந்த ஒற்றுமை எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் தீக்கு வைக்கக்கூடிய ஒரே இடம் டாஸ்மார்க். தட்டை கழுவாம சோறு ஓடு. ஜாமி அடிப்பா. இந்த மசூர் தட்டில் சாப்பிடுவாங்க. தட்டை கழிட்டு வாயா. அப்படியே பழுமாறும் போது லேசா எச்சி தெரிச்சுன்னா, என்ன எச்சி தெரிக்குது, வெட்டி எறிஞ்சு விடுவேன். இதே சரக்குல வாந்தி எடுத்து கொடு, உதுத்துட்டு குடிப்பேன். மச்சான் எச்சி மச்சான், போ மச்சான், எச்சி என்ன கோமியத்தை கூட குடிப்பேன் மச்சான். சரக்கு நக்குண்டேன்.
பொங்காசு கிடையாது. ஆனால் நாம் பிறந்த தமிழகத்திலே ஆண்கள் நம்மளெல்லாம் தீய பழக்கத்துக்கு அடிமையாகிறோம். புருஷன் குடிக்கிறாருன்னு பொண்டாட்டி குடிச்சிச்சுன்னா நிலைமை என்ன? நீ வீட்டில் அதிகமாக பொண்டாட்டிட்டு அடி வாங்கினாலா இருப்பவள ஏனே சும்மா இருனே. ஏத்தா ஒரு கற்பனைக்காக சொல்றேன். பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்குன்னு வீடு வாரு. புருஷன் நிறைய போதில் வந்துக்கிட்டு கையில் ஏற்றுக்கிட்டு என்னடி கோத்தான்ட்டுவேன். அது போதில் இருந்துச்சுன்னா இப்போ சேலை ஏற்றிக்கிட்டு என்னடா உங்க அம்மா பிள்ளைய ஊரா ஏ அம்மாய் ஏ அப்பா குடும்பம் புருன்னு இருக்குங்க. அதுலேயும் சில பேர் போதையில் வந்து சட்டியோட படுத்து கிடந்தவொடனே காலையில் பொண்டாட்டி கேட்பேன், ஏன் பிரியா நேற்று நான் சட்டியோடையாட வந்தேன். ஆமாம் முண்டப்பட போடா சட்டியோட வந்தேன். அதில் 4 பேர் வீடியோ எடுத்துகிட்டு போய் உங்கள் சட்டியிலே 7 ஓட்டை இருந்தது. இவர் உடனே நாளைக்கு சிமெண்ட்டை போட்டு பூசி விடுக்கிறேன். அந்த அண்ணன் சிரிச்சு இப்போ சேர்லேருந்து விழுந்து வெதரில் அடிபட போது 1-8 பெரிய ஆஸ்பத்திரி ஊசி வெதரு பயலுகடா. ஐயா கல்யாணத்துக்கு எந்த காலத்தில் தாலி கட்டும் போது பிரே அடிச்சாங்க? பிரே பிறந்த நாள் என்பது என்ன? அந்த காலத்தில் எங்கள் அப்பங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க பெரியவங்கெல்லாம், அவங்களுக்கு தெரியும். பிறந்த நாள் வந்து விட்டாலே பெத்ததாய் என்ன பண்ணா ஒரு 3 கிலோ கேஜரியை கிண்டி பெரியப்பா வீட்டுக்கு போ சித்தப்பா வீட்டுக்கு போ அப்படின்னு கொடுத்து விட்டு வருவாங்க. அதானே பிறந்த நாள். இன்னைக்கு வர்றாங்களே கேக்கை கொண்டு வர்றேன், பைபாஸில் நிப்பாட்டிக்கிட்டு வெட்டுறேன். வெட்டும் போது அந்த கேக்கு பிறந்தநாள் கொண்டாடுறேன் மூஞ்சியில் அடிக்கிறானாப்பா நீக்குற மாதிரி. ஒவ்வொரு விரையும் 2 கிலோமீட்டர் அடிக்கிறேன். கரைச்சி பிடிச்சா நான் அடித்து பிறந்த நாளை கொண்டாடுறேன். கேக்கு வெட்டும் போது மூச்சு திணறி கேக்கை அள்ளிக்கிட்டு வாயில் அப்புறம் அவன் வேணாம் மச்சான் 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 இதோட மண்டையை போட்டுரு மச்சான், கடைசி பிறந்த நாள் மச்சான். அந்த கேக்கை எவனும் திங்காம பெண்ணஞ்சு ஏப்பா நீ எந்திரிச்சு வீட்டில் போய் பாடு. அப்படியே ரெட்டை புள்ள வரந்து தவிட்டால் நீ. சரி பிறந்த நாள்தான் அப்படி செய்கிறாங்கன்னா கல்யாண வீட்டில் போய் ஐயா யார் வாயில் வேணா இருக்கலாமையா, ஐயருக வாயில் இருக்கக்கூடாதியா. ஐயர் போய் யாகத்தில் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்காரு. ஐயர் வந்து நல்ல மனிதர்கள் உண்மையிலேயே. அதை ஒரு பையன் என்ன பண்ணேன், சேரில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் முருகன். எலுமிச்சம்பழத்தை பற்றி நசிக்கிட்டு அவரை எரிஞ்சான் முதுகில் ஐயரை. ஆனால் அந்த ஐயர் ஜென்டில்மேன். அந்த செங்கக்கல் எடுத்து எரிஞ்சிட்டேன். கல்யாணத்தை நிப்பாட்டி தருவது. இதில் தாலி கட்டும் போது பிரே அடிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே மாப்பிள்ளை நரம்பு தளர்ச்சியோட பதட்டத்தில் உட்காந்துருப்பேன். ஏய் சில பேர்லாம் தாலி கட்டுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கை வராதுல, டெய்லி அதே வேலையாக பார்க்குறேன். ஆமாம் தாலி கட்டும் போது மாப்பிள்ளை கெட்டி மேலேன்னு சொன்ன உடனே உசுரே ஓயிடும், அவனுக்கு நீர் கசிவே ஏற்பட்டுறான். இந்தா அப்படித்தான் பிரே அடிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை மூஞ்சில போட்டு பிரே அடிச்சிட்டேன். தாலியை கட்டி விட்டு பிரேயை துடைக்கிறேன். பொண்ணோட ஆத்தா அடங்கோத்தா. அப்புறம் பார்த்தா அப்புறம் 2 பேத்தையும் சேர்த்தா மாங்கோட்டை உரிமையா முதுகு. ஐயா சும்மா இருங்களேன், உண்மை அப்படி சொல்லுங்க. அப்ப எத்தனை கல்யாணத்தை நீங்க எடுத்திருப்ப உள்ளவா நரஸ் அவர் இதை அலசுறதுக்கு சுடுதண்ணி வைங்க. என்ன அதுக்குள்ள பிள்ளை வளர்ந்துருச்சு இவனா. ஒரு சாங் பாடுவோமா? எக்கோ சார். அல்லோ அல்லோ அல்லோ. ஆடு வச்சிருந்தேன் நன்றாக கவனிக்க வேண்டும் விவசாய பெருங்குடி மக்களே. குடிநாள் வாழ்க்கையிலே எவ்வளவு சீரழிந்து இன்னைக்கு தமிழகத்திலே அதிகமான சாவு எதில் ஏற்படுது என்றால் மதுனாலே சில குடும்பங்கள் இன்னைக்கு தற்கொலை செஞ்சு கொண்டு இருக்கிறது தமிழகத்திலே. அரசாங்கம் விற்கத்தான் செய்யும் ஐயா, அதை நம்ம பார்த்து நம்மளை திருத்திக்கிறணும். அதான உண்மை.
ஒரு இடத்துல இந்த வாரு மாங்கோட்டை இங்க பாத்துக்கிறாரு 2 பேரும். இவர் யோக்கிய மாதிரி அவரை பாக்குறாரு. 2 பேரும் சேர்ந்து கல்யாணத்தனம் பண்றது எனக்கு தெரியும். ஆடு வச்சிருந்தேன் மாடு ஒரே பாருவே. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு மாட்டு வண்டி வச்சிருந்தேன். வாடி வாசல்ல விளையாட நல்ல ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு கால வச்சிருந்தேன். கிடா சண்டைக்கு விட ஒரு 3 கடா செம்புரியன் கிடா வச்சிருந்தேன். இம்புட்டும் பத்தாதுன்னு புதுக்கோட்டை ஆலங்குடி மெயின் ரோட்டுல ஒரு 200 ஏக்கர் இடம் வாங்கி போட்டு அடுத்தவன் கை வச்சிருவாங்க. கல்துணை ஊங்கி உண்டி பென்சிங்க போட்டு ஒரு 7000 சம்பளத்துக்கு ஒரு 87 வயசு கிழவனை செக்யூரிட்டியா போட்டு வச்சிருந்தேன். அவர் செத்தார்ல பொழைச்சான்னு. ஒருவேளை ரியல் எஸ்டேட்ல பத்திரம் போட விடாட்டாலும் நகை கிருன்னு ஏத்துறாங்கன்ட்டு ஒரு 100 ரூபாய் நகையை சேர்த்து வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு விட்டா சடக்குன்னு பணக்காரன் ஆக முடியாதுன்னு 100 ரூபாய் காசுக்கு 10 ரூபா வட்டின்னு மீட்ரு வட்டிக்கு 1 கோடி ரூபாயை விட்டு வச்சிருந்தேன். பணம் பெருத்து போச்சு, உள்ளூருக்குள்ள எதிரி கூடிட்டாங்கன்னு போட்டு தள்ளிடுவாங்கன்னு பார்ச்சுனர் காரில் 10 பவுன்சரை கூட கூட்டி திரிஞ்சிருந்தேன். இம்புட்டு சொத்து பத்து இருந்து பணம் இருந்தும் பொண்டாட்டி வீட்டுக்கு போனா மாலை ஓட்டிருக்கேன் பள்ளி போடுறான்னு சொல்றான்னு காரைக்குடியில ஒரு கப்ளிங்க வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்தும் பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. பிடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து நம்ம எண்ணி பார்க்கல. அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு முட்டேன். அடகு வச்சு குடிச்சு முட்டேன். பொண்டாட்டி கொழுஜ வித்து முட்டு சேர்ந்து அடிச்சு முட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட பாலாதி சரக்கு அடிச்சு எந்த விசேஷத்துக்கு போனாலும் என்ன சரக்கு வாங்கி வச்சாலும் ஒரு கட்டிங்க போட்டா 4 எலும்பு கடிக்கலாம். கண்ட சரக்கு அடிச்சு உடலம் தாண்டா வெந்தது. 25 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைக சொந்த பந்தம் பெற்றதாயிரப்பேன் பார்த்த வேலையெல்லாம் தேவையில்லை. இந்த குடி ஒண்ணு தாண்டா உலகம் ஒண்ணு. 25 வருஷமா காலையில வெறுவயத்துல குடிச்ச அந்த ஒரு ஆளுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு முத குடிக்கும் போது சுகமா இருந்ததுன்னு சொர்க்கத்துக்கு போகணும்னு
இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு முத குடிக்கும் போது மேல வரந்தான் இருக்கிற விஷம் இதுடா இருக்க கொள்ளுதாடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அடகு வச்சு குடிச்சதுண்டு 100 நாள் காசை வாங்கி நோக்கத்துக்கு அடிச்சதுண்டு 100 நாள் காசை வாங்கி நோக்கத்துக்கு அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தை அல்ல மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல நமக்குன்னு பிறந்து இருக்கிறதுக்கு இடமும் வீடு கொடுத்து இப்படி தாண்டா வாழணும்னு சொல்லி கொடுத்த எங்க முப்பாட்டைங்க சொன்ன வார்த்தைகளை கல்லிஜரி MKR மதிக்கிறேன் குடிச்சது போதும் அண்ணன் தம்பிகளா அப்பா மாறுகளா இனிமேல் 2026 எல்லாரும் திருந்தி வாழணும்னு இந்த பாட்டை இந்த மேடையில தெரியாம படிச்சு விட்டு நினைக்கிறேன் இதுல நல்ல மனிதர்களுக்கு பூரா நினைப்பீங்க குறிப்பாக பொம்பளை ஆளுக நினைக்க கருத்துள்ள பாட்டா பாடுறேன் நம்ம ஒரிஜினல் நாளைக்கு தெரிஞ்சிட்டா இவனுக்கு ஒரு கிடா வெட்டு நினைப்ப இதுல லேசு வாசா கட்டிங் போட்டு வந்த ஆளுக இவன் நடிக்கிற வேலை மசரை பார்த்துட்டு போக வேண்டியதானே என்ன கருத்தை புழக்கிறேன்ட்டு ஓத்தாங்கம்மானு வைவ இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை இந்த முள்ளு என்னடா மாட இனிமே குடிக்க வேணாம் என்று உங்கள் அத்தனை பேரு பாதத்தை கும்பிட்டு இந்த பாட்டை பாடிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குணம் 10 பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா வரதஜன் உங்களே அதான் உங்களுக்கு அந்த சாங் தான் 100 ரூபாய் நகையை போட்டு நாங்க கட்டிட்டு போறோம்னு மாப்பிள்ளை புறம் வாமப்பிள்ள இருக்கோம் தம்பித்துக்கு முகரம் அந்துவாங்க என்னையே யூடியூப்ல ஒரு லேடிஸ் வீடியோ போட்டு விட்டுருக்கு என்ன போட்டுச்சு சொல்ல மாட்டேன்னா தெரியாம தானே சொல்றேன் அது குடும்பத்தை பொம்பளை ஆளு இது நாடகம் எதை நம்ம பேசுனா அவ்வளோதான் ரசிக்கிறியே போறீங்க அந்த லேடிஸ் ராமமெல்லாம் போட்டு என்னை பேசியிருக்காங்க ஒரு அக்கா எப்படி பேசுகின்ற MKR இடியட் உனக்கு மரியாதை இல்லடா நீ கப்ளிங் சொல்லாதடா நான் ரோட்ல போறேன் சின்ன பையன் இந்த போதுடா பெரிய கப்ளிங் சொல்றான் இது தமிழ் அகராதியிலே ஆபாசமான வார்த்தையா கிடையாது ஏதோ என் தம்பிகளை சிரிக்க வைப்பதற்காக நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் உண்மைதானே ஆமா புறவா வரதஜன கேப்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல இது ஊரை கூட்டி பத்திரிக்கை அடிச்சு கல்யாண மண்டபத்துல மொய் நோட்டை போட்டு அடிக்கிற கொள்ள சாங் ஸ்டார்டிங் ப்ரோ வரதஜன கேப்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற கொள்ள கட்டிய மனைவிய நீயும் தானே விலை பேசலாமா காசுக்காக பெண்களை நீங்க திருமணம் செய்யலாமா வரதட்சணை கேப்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்துல பட்ட பகல்ல அடிக்கிற கொள்ள என்னைய பொறுத்தளவு மொய் செய்யறதும் தப்பு மொய் வாங்குறதும் தப்பு இதே உண்மை கலவன் சூத்தியம்பட்டி என் உறவுகள்லாம் வந்திருக்காங்க நம்ம அன்பாலயத்துக்காக நிறைய உதவிகள் செய்த கலவம் சூத்தியம்பட்டி எங்கள் அன்னைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே அதானே உண்மை எந்த விசேஷமாக இருந்தாலும் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா நீ கடைசி வரைக்கும் கடன் பெறாமல் ஊருக்குள்ளே நெஞ்ச நிமித்தி நல்ல மனுஷனாக நீ வாழலாம் நீ பெருமை மசத்துக்கு 10 லட்சம் வட்டிக்கு வாங்கி கட்டாய வெட்டுவோம் அவரை கூப்பிடுவோம் கட்ட விட்டு வைப்போம்னு தெரிஞ்சேன்னா தெருவில் தான் தெரியணும்
ஒரு காது குத்தா கல்யாணம் வைக்கிறீங்கன்னா எத்தனை பேர் சொந்தக்காரக்கால வாங்கப்பா அன்னதானத்தில் சாப்பிட்டு போட்டு ஏதோ கையில் கொடுத்துட்டு போங்க, மொய் எழுதக்கூடாது. இல்லை என்ன பிரச்சனைனா, நீங்கள் இந்த ஊரில் இருப்பிய, அவர் மெட்ராஸில் இருப்பார். மெட்ராஸ்லேருந்து வந்து ஊனா ராமசாமி என்கின்ற கிட்டு கோய்ந்த மகன் 1001 அந்த ஆள் விசேஷம் வச்சுட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிடுவார். நீ இங்கேருந்து 1000 ரூபாய்க்கு ஒரு வண்டியை பிடிச்சி 16,000 வண்டிக்கு வாடகை, உன் கீச்செலவு மேற்செலவு ஒரு 5000 அம்புட்டி நீ செஞ்சுட்டு வர்றதுக்குள்ள அந்த வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கல்யாணம் வச்ச மக வளகாப்பு போட்டுருவாங்க. மெட்ராஸுக்குள்ளே சீரழிஞ்சு வருவேன். உண்மைதான். என்னைய பொறுத்தளவு தானத்திலே பெரிய தானம் அன்னதானம் செய்யுங்கள் அன்பு உறவுகளே. அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் விஜயெல்லாம் வைக்க மாட்டேன், அன்னதானம் வைக்கிறேன். என் மக காசிமையா காது ஊற்று அப்படித்தான், அது கல்யாணம் வரைக்கும் அப்படித்தான். எல்லாரும் வாங்க வாழ்த்திட்டு போங்க, உங்களுக்கு நான் செய்கிறேன், எனக்கு நீங்கள் செய்ய வேணாம். அதே ஒன்று இல்லை. நான் நாடகம் ஆடிக்கிட்டு ஷூட்டிங்கில் இருப்பேன், நீ செஞ்சுட்டு போய் மனப்பாறை நக்கிட்டு போட. ஐயா இந்த வலது பக்கம் இருக்க எங்கள் அண்ணனை சொல்லுங்களேன். ஏனே ஏப்பாய் இது என்ன அர்த்தம்? நீங்களே நாடகம் வச்சுட்டு நீங்களே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன அர்த்தம்? இது என்னன்னா, வாடியிலே ஒரு மாடு அவுத்து விடும் போது அதை விளையாட விட்டு கடைசி கயிறு ஓட்டாத்தேன், அது நல்ல விளையாட்டை காமிக்கும். நீ எதுக்கு எடுத்தாலும் கொம்புல ஓட்டு கயிறை வீசிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த மாடு ஒரு நேரம் பார்க்க சாணியை போட்டு படுத்துக்கிறோம். இப்போ ரொம்ப காசை எனக்கு கொடுக்க போறேன்னு நினைக்கிறேன். பேசாம அமைதியா இருங்க ப்ரோ. என்னை உனக்கு இடியப்ப வேணும்னா உள்ள புளியறேன் வா. சூம்பரியா என்ன கரத்திலும் பொன்னலாங்குடியே புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை தாலுகா வாரையும் வளர் வரா பொருநாடு மேல புலவன்காடு புதுவை கிராமத்தில் எழுந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு செயலா இருந்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்க வேண்டும் என்று ஆதி காலத்திலே நமக்கு வைத்த புள்ளிதான் இந்த கண்மூர்த்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்றைய தினம் மேல புலவன்காடு புதுவையில் ஊரு கிராமத்தார்கள் இளைஞர்கள் நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம். அப்பா நீ வீட்டுக்கு போறியா? கொசு ஊத்தி படுத்தி நான் பப்புனா நீ பப்புனா, நீ ஏன் எமோஷன் ஆகுற? வள்ளிதர்மன் அப்புறம் என்ன காத்தவராயனா? ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்தன் நடிப்பு மன்னர். இன்னைக்கு எனக்காக முறிய வரும்போது நீங்க பார்த்துட்டு போனோம். ஏன்னா விஜய் டிவியில் போய் நான் சின்ன மருமக சீரியல்ல ஒரு ஷூட்டிங் நடிக்கும் போது இந்த முருகனத்தையும் கூட்டு போனேன். அப்போ மைக்கில் உட்காந்துட்டு இந்த விஜய் டிவி இந்த சீரியல்லாம் இருக்குல்ல, அது ஹெட்டே சந்துரு சார். அவர் தான் சொன்னார் சைனா முருகன். சைனா எங்கேன்னே முருகன். எனது அன்பு மாப்பிள்ளை நம்ம மனவையை சேர்ந்த எம்பி செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் சீதையிலே கண்ணன். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் சீதையிலே கண்ணன். பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் சீதையிலே கண்ணன். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி. புது பாடல்களா பழைய பாடல்களா எந்த பாடலா இருந்தாலும் சரி, புராணமா இருந்தாலும் சரி, பேசக்கூடிய வல்லமை படைத்த அன்பு சகோதரி எங்களது கலை ரஞ்சனி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே காடும் திருப்புகழ் பாடியே மலர் பாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பாட்டுக்கண்டு ஒரு பிறந்தாரா இல்லை இவருக்கென்று எழுதப்பட்டு இப்படி பாடுறாரா? உண்மையிலேயே
நான் அன்றைய காலத்திலே வர்ஜூர் பழனியப்பா ஐயாவை சந்திச்சவேனா சிறு வயதில் எங்கள் தாத்தாவை. அந்த பழைய காலத்திலே அன்றைய வேஷம் போட்ட என்னுடைய மூத்தவர்கள் நடிகர்கள் போல் இன்றும் தமிழ் உச்சரிப்போடு அழகாக பாடக்கூடிய அன்பு சகோதரன் தான் இங்கே வந்திருக்கிறான் நாரதர் வேஷத்துக்கு. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அப்போதே அவனை சம்பளத்தில் 300 பிடிக்க முடியும். எனது அன்பு நண்பன் எங்களது நீதிமணி அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே, என்றும் சிவமயமாய் சொலிப்பவனே, சொலிப்பவனே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே, இருப்பவனே, இருப்பவனே. உண்மையிலே ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு பாட்டு பாடுறேன்னா எந்த அளவுக்கு செல்ல பார்த்துருப்பேன்னு பாருங்க. சூப்பர் சூப்பர் தம்பி. எவன் மூஞ்சில முழிச்சனோ 800 ரூபாவோட வரலையாடா. இந்த லட்சணத்தில் நான் 237 கிலோமீட்டர் வந்திருக்கேன். அண்டவா உன்னை போட்டு நோண்டவா. சுசீலாவா சுசில் புலவன்காடு சார்பாக எஸ்ஆர்எஸ் சார்பாக ரூபாய் 101. நன்றி புத்ரு. ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி, படித்த ஒரு பட்டதாரி. அவன் படித்த படிப்புக்கு அவன் ஏர் இந்தியாவிலே வேலை பார்த்திருக்கலாம். ஏன் இந்த கலையை கற்க வேண்டும் என்றால் ஒரு ஊரிலே ஒவ்வொரு சாப்பாடு அது கிடையாது. அவன் கலைகளை சாதிக்க வேண்டும் என்று வெற்றி கொடி நாட்டி வருகிறான். இந்த மண்ணுக்கு வந்துட்டேல உனக்கு என்னைக்கு வெற்றி தான். வாழ்த்துக்கள் என் அன்பு தம்பி, மனவே சேர்ந்த KN ரெங்கா. ஹார்மோனியம் பின்பாடு ரெங்கா. வானத்து நிலவாய் நீ இருந்தால் உனக்கு பதில் நான் உதிர்ந்திருவேன். தீபத்தை போலே நீ இருந்தால் உனக்கு பதில் நான் எரிந்திடுவேன். பூவனம் போலே நீ இருந்தால் பூவுக்கு பதில் நான் உதிர்ந்திடுவேன். சொல்லு பூங்காற்றே, நீயும் சொல்லு பூங்காற்றே, காதல் வெண்ணிலா கையில் சேருமா? சொல்லு பூங்காற்றே, நீயும் சொல்லு பூங்காற்றே. இமையாக நானும் இருப்பேன், இமைக்காமல் பார்த்து ரசிப்பேன். பல சென்று நான் எடுப்பேன், உனக்காக காத்திருப்பேன். காதல் வெண்ணிலா கையில் சேருமா? சொல்லு பூங்காற்றே, நீயும் சொல்லு பூங்காற்றே. காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்று. அருமையான சாங் ப்ரோ. டொங்காது தெரியா? மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்தவான் கோடைகடி குமரன் இங்கே மிருகத்திலே அமர்ந்திருப்பவர் எத்தனை மாணவர்களை உருவாக்குறார். இதே உண்மை. தான் கற்ற கலை தன்னுடைய திறமையின் நமக்குள்ளதான் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் முட்டாள். தான் கற்ற கலையை பிறர் கற்றுக் கொடுத்து செல்வன் தான் ஞானி. வாழ்த்துக்கள் ப்ரோ. சூப்பர். அன்பு அண்ணன் மணப்பாறையை சேர்ந்த மிருதங்க வாத்தியார் மணிவண்ணன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
சோழியநல்லூர் ருக்மணி ஆடியோ சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக கிண்ணா 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 பாய் சார்பாக ரூபாய் 100 முப்பட்டு லிட்டர் 100 ரூபா தர்ற கிண்ணாவுக்கு கிண்ணம் வாங்க கூட காசு இல்லையே. நன்றி. கிண்ணா 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 கண்டங்கர். உண்மையிலேயே மணிவன் அண்ணே ஒரு திறமையான ஆசிரியர் என்பதை இந்த மேடையில் நிறைவேற்றி விட்டார். அந்த வாட்ச் கவனிச்சிங்களா? தனித்தனியான அதுதான் ஒவ்வொரு நடையிலையும் ரசிகர்களை மகிழ்விப்பவன் தான் சிறந்த கலைஞன் அண்ணே. இவன் என்னடா அது சோன்பு அப்படி வைக்கிற மாதிரி உட்காந்துட்டேன். ஆனால் அவனுக்கும் திறமை இருக்கு அன்பு தம்பி. இப்போ உன் திறமையில இளைஞர் பூரா நங்குன்னு ஆடணும், இல்லைன்னா போய் ஆட்டி விட்டாது வா. எனது அன்பு தம்பி பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி மணப்பாறையை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார். வெங்கட அடிப்பா. உண்மையிலே சூப்பர் தம்பி. ஒவ்வொரு திருவிழாவுக்கு நீங்கள் 40,000 50,000த்துக்கு மேலே பேசுவீங்க. ஒரு ஆளை கூட்டு போய் 250 ரூபா சம்பளம் ஒரு மிச்சர் பாக்கெட்டு கொடுத்தீங்கன்னா குதிரையை வணியை தூக்கி கொண்டு வச்சிருவேன், முளைப்பாரியை வணியை கரைச்சிருவேன். வாழ்த்துக்கள் மடுப்புறவு. சூப்பர், கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து எப்படி சோத்துக்கு குழம்பு இல்லைன்னா சாப்பிட முடியாதோ அதே மாதிரி இந்த நாடக கலையில இந்த 3 இசைக்கருவிகள் இருந்தாலும் தாளம் இல்லாமல் எந்த ஒரு பாடலும் சுவை பெறாது. வாழ்த்துக்கள் என் அன்பு தம்பி சுசீந்தர் அவர்கள் சின் தாளம். சுசீந்தர் இங்கிட்டு வாங்க, லைட்டா வாங்க. யாரை கட்டு இந்த குத்து குத்துன்னு யாரை கட்டு? நீங்க தானே பேர் சொன்னீங்க. அதான் ஹலோ ப்ரோ, அவங்க இது பண்றாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்காக ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு முண்டமா கூட வாவேன். தாளத்தை எடுத்துட்டு வாங்க சுசீந்தர் ப்ரோ. வர வர நீங்க
ஏன்னா ஏற்கனவே என்னது தாளம் கேட்டீங்க ஏல நான் என்ன பழைய இரும்பு சாமி வாங்க வந்தவனா தாளம் வாட் ப்ரோ நீங்க எவ்வளவு ஒரு ஞானமான ஆளு ஏன்னா எனக்கு தாளம் போட தோணுனா எனக்கு தெரியாது என்னையோட நீங்க பெரிய கலைஞயா உங்களை வணங்குறேன் ஒழுக்கமா நான் பாடுற பாட்டுக்கு போட்டுட்டு பொத்திட்டு போனோம் தேங்க்யூ அதெல்லாம் உங்க மாமேன்ட்ட வச்சுக்கிறேன் நான் உனக்கு ஒரு மாமே அது பங்காளி இல்ல சரிங்க மாமா இல்ல முறையில மாமாண்டியா இல்ல வேற அர்த்தத்துல மாமாண்டியா முறைக்கும் மாமா இல்ல ஒரு அழுத்தனைய குமுக்கு வச்சியாப்பா மாமா மாமா மாமன் எக்கோயி அந்த பாட்டு ஏற்றமுன்னா ஏற்றம் இந்த நக்கல் என்னது இதிலே இருக்குது முன்னேற்றம் தம்பி நீங்க பாட சொல்ல பெரிய உன்னி கிருஷ்ணே தாளத்தை மட்டும் கிண்ணா 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 எல்லாரும் பாடுபட்டா மாடுகள்லாம் கலப்பையோட ஓடிச்சாடா மணப்பாறை மாடு கட்டி தம்பி உள்ள வரையில 2 அடி அடிக்கிறேன் ரப்பர பொண்ணு அவங்க மருமையை காப்பாத்தலாம் டனுக்கு டனுக்கு நீங்க 3 பேரும் தலையிட கூடாது வாய்தா போட்டு இழுத்தடிச்சுட்டு போய் நான் வாசிக்கும்போது உனக்கா இப்ப பாரு அடிமஞ்சானத்திய திருந்த மாட்டேன் போடா பிறந்தலேருந்து தேங்க்யூ ஓகே ஆனா அவன் நிக்கிறது லேடிஸ்க்காக நிக்கிறேன் உள்ள அந்த புள்ள வந்தவனே அவன் பாருவேன் தான் இப்படிலாம் ஆடுவாரு யூடியூப்ல பார்த்துருக்கேன்டா பெரிய ராஸ்கல் அதனை தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை எங்களது மணப்பாறை சேர்ந்த கோகிலா 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 டான்ஸ் அண்ட் காமெடி அடி பொண்ணா பிறந்தவளே எங்கம்மா மருமவளே நான் கை ராசி காரணடி ஏன் கை வரிச பாத்துக்கடி நான் கை ராசி காரணடி ஏன் கை வரிச பாத்துக்கடி அடி சீம சமத்தி ராசாத்தி சிரிச்சா தாடி மகராசி சீவி முடிச்சு பொட்டு வச்சு எனக்கு ஏத்த மகராசி ஆட்டம் போட்டாலும் விட மாட்டேன் அனுமதி இல்லாம தொட மாட்டேன் ஆட்டம் போட்டாலும் விட மாட்டேன் அனுமதி இல்லாம தொட மாட்டேன் சீம சமத்தி ராசாத்தி சிரிச்சா தாடி மகராசி செக்கச்ச வந்தவள சின்னவள அடி செந்தூர பட்ட வச்சு நின்னவள செக்கச்ச வந்தவள சின்னவள அடி செந்தூர பட்டு வச்சு நின்னவள அத்தான பாத்துக்கடி கண்ணால உன் மனசுக்குள்ள ஆசை வரும் கண்ணால அத்தான பாத்துக்கடி கண்ணால உன் மனசுக்குள்ள ஆசை வரும் தன்னால அடி சீமா சமத்தி ராசாத்தி சிறுசா தாண்டி மகராசி சீனி முடிச்சு பொட்டு வச்சு எனக்கு ஏத்த கைராசி எவன் முண்டாட்டிக்கு இவன் பாரு அதே இன்னொரு முண்டாட்டி கெஞ்சி கதறி கூட்டு வந்திருக்காங்க கிண்ணா 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 அதனை தொடர்ந்து நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்குவதற்காக உள்ளே இருக்கிறான் என்னுடைய மாணவன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் இங்கே தெல்ல தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ முருகன் சவுண்ட் சர்வீஸ் வாராப்பூர் உரிமை ஸ்ரீ வெங்கடாஜலம்